ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்க்கடலை அவுள் வச்சு ஒரு சுவையான லட்டு தாங்க செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ஒரு 10 நிமிஷமே போதுங்க. வாங்க அவுள் வேர்க்கடலை லட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கப் அளவு வெள்ளை அவுள் எடுத்துருக்கேங்க. வெள்ளை அவுள் இல்லை சிகப்பு அவுள் எதில் வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி வெள்ளை அவுள் தாங்க எடுத்திருக்கேன். இதை வந்து வெறும் கடாயில் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்கலாங்க. கலர் மாறாத அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ வறுத்த அவுளை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறலாங்க. இப்போ அவுள் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது அவுள் எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவு வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. அதையும் நம்ம வந்து அவுளோட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இது கூட வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை மூடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கணும். அடுத்தது வேர்க்கடலை அவுள் எடுத்த அதே கப்பில் 1/4 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கேங்க. இதையும் ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடான உடனே இது கூடவே நம்ம பாதாமும் முந்திரியும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது இது கூடவே நம்ம வேர்க்கடலை அவுள் எடுத்த அதே கப்பில் அரை கப் அளவு துருவன தேங்காய் எடுத்துருக்கோங்க. அதையும் சேர்த்து ஒரு லேசாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்தா போதுங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம வெல்லம் கரைச்சி வச்ச வெல்லம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டு இப்போ அரைச்ச அவுள் வேர்க்கடலை பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு கை விடாமல் இதுமாரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் நமக்கு நல்லா திக்கான பதத்தில் வந்துடும். இதுமாரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காக வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஊற்றின நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கை விடாமல் இதுமாரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு அல்வா மாதிரியே இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு அல்வா மாதிரி இருக்குங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன உருண்டையை நம்ம வந்து உருட்டி லட்டு மாதிரியே நம்ம சாப்பிட்லாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையை நான் உருட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் அளவு தான் நம்ம நெய் சேர்த்துருந்தோம். எந்த அளவுக்கு நல்லா நெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டான இந்த லட்டு ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.